இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோவில் அகதிர் இடத்துல அகதிர்ன்ற சிட்டியில் இருக்கிற சூக்கல் ஹாத்ன்ற ஒரு மார்க்கெட், அதுக்கு போகிற நுழைவாயில் தான் இது. அந்த மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மார்க்கெட் எங்களோட ஊரில் இருக்கிற மார்க்கெட் மாதிரியா இல்லை வேறு மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் நுழைவாயில், ஒரு நுழைவாயில். இதுக்கு 2-3 வாசல்கள் இருக்குது. ஒரு வாசலில் வந்தோடனே இப்படித்தான் இந்த மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல மொரோக்கோவுக்கு ஃபேமஸான இந்த ப்ரெட்டு, இது மொரோக்கோவுக்கு ஃபேமஸான இந்த ஆர்கன் ஆயில், தேன், இந்த கடைகள் இருக்குது. இங்கால பக்கம் வந்தால் அப்படியே மரக்கறிகளும் பழங்களும் விற்கிற கடை இருக்குது. அழகழகான வகையான பழங்கள். அத்திப்பழம், அத்திப்பழத்தில் 2 வகை. ஒன்று இப்படி பர்பிள் கலரில் இருக்கும், இன்னொன்று பச்சை கலரில் இருக்கும். பார்த்தாலே வாயுற பழங்கள். உண்மையிலே ஸ்வீட் கடை. அப்படியே போனால் பழக்கடை, ஸ்வீட் கடை, முட்டைக்கடை இப்படி இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் இருக்கிற கடையெல்லாம் நட்ஸுகள், ஆர்கன் ஆயில், வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள் இப்படி இருக்குது. இந்த இடையில இப்படி ஜூஸ் விற்கிற கடைகளும் இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மாதுளம் ஜூஸ், இப்படி வகையான ஜூஸ்கள் கொடுக்குறாங்க. இந்த பெண்களும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க வேலை செய்கிறவங்களா உரிமையாளர்களான்றது தெரியாது. இது ஒரு பகுதி மார்க்கெட்டில். இடையில இப்படி ஒரு கடையை பார்க்குறோம். இந்த இருக்குது. இது சுக்கு, மஞ்சள், கொத்தமல்லி, கராம்பு பட்டை, இப்படியான கடை. இதில் மிளகு, இது ஒரு மல்லி வகை, வெள்ளை வெங்காயம், ஹேர்பலாக பாவிக்கிற ஒரு கடையாக தான் பார்க்குறோம். இது கறிக்கு விற்கிற வெள்ளை வெங்காயமோ அல்லது மஞ்சளோ அப்படி இல்லை, ஹேர்பல் வாசனை புறவியங்களோடு சேர்ந்து வர்றது இருக்குது. கருவாப்பட்டை, சாம்பிராணி, இப்படியான கடைகள். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பீச் ரொட்டி மாதிரி வெட்டி விற்கிறாங்க. இந்த இருக்குது, எல்லாம் செஞ்சு வச்சுருக்குது ரொட்டி. பீச் ரொட்டி, தேங்காய் ரொட்டி மாதிரி உள்ளது. வாட் இஸ் திஸ் கால் நேம்? ரொட்டி ஹர்ஷா. அது பேர் ஹர்ஷாவாம். இதெல்லாம் ரொட்டி. ஓகே, ஓகே. இதைத்தான் இப்படி வெட்டி இது பண்ணுறது. நல்லா இருக்குது. இதில் மார்க்கெட்டுகளுக்குள்ள நடந்து போகிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலவங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க ஹதியாகளுக்காக. அதையெல்லாம் நிலைமைகளை பார்த்து நீங்கள் நடந்து கொள்வது நல்ல மன்றத்தையும் அறிவுறுத்திக் கொள்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் வரும்போது கண்டோம் சுத்தமான தேநீர் இருக்குது. சுத்தமான தேன் பானி இருக்குது. வகையான தேன் பானி. இன்னும் தேனுகளும் அப்படி தேனீகளும் ஓடிக்கொண்டிருக்குது. ஸ்மால் பீஸ் தேன் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. சும்மா சாப்பிடலாம். நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சைஸில் ஒரு தேன் வதையோடு ஒரு தேன் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு 10 திர்ஹம். ஆனால் 10 திர்ஹமுக்கு வேர்த்தாக இருக்கும் சுத்தமான தேன் உடம்புக்கு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. நீங்களும் இப்படி வந்தீங்கன்னா இடைக்கடை சின்ன இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதை ட்ரை பண்ண முதவும் விலையை கேட்டு அவரோட அக்ரி ஆகிக்கொண்டு வாங்குறது 2 துரத்தாருக்கும் நல்லா இருக்கும். இருக்குது திரும்ப பிரெட் விற்கிற இடம். ஒரு வித்தியாசமான அனுபவமான ஒரு மார்க்கெட் தான் இது.
ஒரு பெரியவர்கிட்ட ஒரு புறவை கடை, அவர்கிட்ட நல்ல நியாயமான விலை. அவரை கிட்ட குறைச்சி பாகியம் பண்ணி கேட்கறதுக்கு மனசு இடம் கொடுக்குறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய மனுஷர். சரி, அவர்கிட்ட புடவை கடை இந்த இருக்குது. இதுதான் அவர்கிட்ட புடவைகள். வகை வகையான கப்டான்கள், ஹபாயாக்கள் இதில் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பேரனை கூட்டிக் கொண்டும் வியாபாரத்தை பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு நியாயமான விலை. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் கூடாக வந்தால் நேரே அவரோட கடை தான் இடது கை பக்கமாக ஆகப்படுது. இந்த இருக்குது. இந்த கடைகளுக்கு பக்கத்தில் அவரோட கடை அமைஞ்சிருக்குது. நீங்களும் வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. இதாக இருக்கிற இந்த வாசல்லேருந்து வந்தோம்னு சொன்னால் அப்படியே டெக்ஸ்டைல் புடவை கடை ஏரியா ஆகப்படுது. இதில் இருந்து அப்படியே இதுலேயும் பல வகையான கடைகள், ஆனால் புடவை கடைகள் இருந்து ஆரம்பிக்குது. இங்கே இருந்து அப்படி சாமான்களை பார்த்து கொண்டு போகலாம். இங்கே வாங்கினோ இல்லையோ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல நேரத்தை கழிக்கலாம். சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். ஃபுட் ஐட்டங்கள் சின்ன சின்ன விலைக்கு டேஸ்ட் பார்த்து கொண்டு அப்படியே போகலாம். ஏன்னா வெயில் இல்லை இந்த மார்க்கெட்டில், மேலே ரூஃப் போட்டு இருக்கிறதுனால கடும் வெயில் நேரத்தில் வந்தால் கூட நல்ல அழகாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2-3 வாசல்கள் இருக்குது. எதால் வந்தாலும் ஒரு சின்ன மார்க்கெட் தான். சுற்றி இந்த கடைகளுக்குள்ளே நாங்கள் போகலாம். வர நேரத்தில் நம்ம ஊரில் மாதிரி ஒரு ரோல்ஸ் கடை, பட்டிஸ் கடை இருக்குது. எங்களோட ஊரில் மாதிரி உரப்புகள் குறவு இருந்தாலும் ஒரு ஸ்நாக்கை வாங்கி கடித்து பார்க்கலாம். நாங்கள் பார்க்க வாய்ப்படும். க்ரன்ச்சியாக சுட நல்லா இருக்குது. எதையுமே ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒரு ஹாமம் இல்லை. சல்லி கொஞ்சம் கொடுத்தா, காசு கொஞ்சம் கொடுத்தோம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையும் மார்க்கெட்டுக்கு வந்த நேரத்தில் ஒரு ஸ்வீட் கடைக்கு வந்தோம். வகை வகையான பிஸ்கட் மாதிரி செஞ்ச மொரோக்கன் ஸ்வீட்ஸ். இதில் சிலது நமக்கு பிடிக்கும், சிலது நமக்கு பிடிக்காது. ஆனால் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும். ஒரு கிலோவுக்கு 35 யூரோ. அரை கிலோ எடுத்தால் 35 திரகம். அரை கிலோ எடுத்தால் 20 திரகம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இருக்கிறார் ஓனர். மாஷா அல்லாஹ். ஓகே, குட், எவ்ரிதிங் குட். யா மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ஸோ நான் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு எல்லாத்தையும். பாப்பாவை எப்படி இருக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் எப்படின்னு டேஸ்ட்டை சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி டேஸ்ட் இல்லாட்டி ஒன்றும் பேசாமல் இருக்கிறேன் நான். ரைட், இதுதான் இந்த ஏரியா. ரைட், நீங்கள் இது வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சுவையான அம்சங்களை பார்த்தீங்க. இதுதான் இந்த மார்க்கெட். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம். நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு பெரிய மார்க்கெட். இதில் கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கடைகள் இருக்குது. இப்போ ஃப்ளைட்டில் வரவங்க யாரும் இருந்தால் லக்கேஜ் கூட போட்டுக்கொண்டால் தான் இந்த சாமான்களை எடுத்து போட்டுக்கொள்ளலாம். லக்கேஜ் இல்லாமல் வந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிற சாமான்களை போட. ஏன்னா பார்க்குற சாமானெல்லாம் எங்களோட நாட்டில் விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதையும் ட்ரை பண்ண நினைக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் விசேஷமாக விற்கப்படுற பொருள் வந்து ஆர்கன் ஆயில். இதுதான் மிச்சம் ஃபேமஸாக விற்கப்படுது ஆர்கன் ஆயில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, இந்த இருக்குது. மிச்ச நேரம் சுற்றினோம். தேவையான சாமான், ஆசையான சாமான் எல்லாம் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்குது. இதில் இருக்குது நிறைய பேக். நீங்களும் வந்தால் இந்த மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மொரோக்கோவில் அகதிரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட். நான் ஆரம்பத்தில் பேரை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோடு வாங்க. மார்க்கெட்டுக்கு வெளியில் அப்படியே வந்து இறங்கி சாப்பிடுன்னு பார்த்தோம். இடுங்க உடனே அவிச்ச இறங்கி இருக்குது, சுட்டை இறங்கி இருக்குது. லைவாக சுட்டே தாராங்க. இந்த ரைட் அவர் சுட்டுறாரு. இங்கே எடுத்து விலையை கேட்கல. ஹவு மச் பிரதர்? ப்ரைஸ் 5 திரகம். 5 திரகமுக்கு நல்லா சுட இறங்கி சாப்பிடலாம். இந்த மார்க்கெட்டுக்கு பின்பக்கத்தால் இருக்குது. இந்த நுழைவாய் பக்கம் இந்த இருக்குது. இந்த நுழைவாயில் இங்கால கார் பார்க். காரில் வரவங்க காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த இறங்கி சோளம் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி போகும்போது சாப்பிட்டு போகலாம். அதுக்கு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் இருக்குது. இந்த இருக்குது கரும்பு ஜூஸ், ஒரேஞ்ச் ஜூஸ், வேறு பல வர்க்க ஜூஸ்.
அதையும் குடிச்சு பார்ப்போம். சுட சுட இருங்க, அப்படியே போட்டு இருங்கிட்ட தோலாலே மூடி தாராரு. ரைட், ஓகே பிரதர், ஓகே. ஏகோ இந்த அவிச்சே இருங்க இருக்குது. சுட சுடவே சோளகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பில் போட்டு எடுத்துருக்குறோம், நல்லா இருக்குது. சுட சுட போயிட்டோம். அதோட கரும்பு ஜூஸ் வாங்கியிருக்கிறோம். கரும்பு ஜூஸ் இங்கே இருக்குது. கரும்பு ஜூஸ் இருக்குது, நல்ல பானம். அப்படியே ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸ், சூப்பர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால பலருக்கு இந்த தகவல்கள் உதவலாம். அதே நேரத்தில் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் போடுற வீடியோக்களை உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது இலகுவாக இருக்கும்.